ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. இன்றைக்கி வந்து ஒரு 1 வீக் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். அதாவது வெயிட் லாஸுக்காக ஒரு 1 வீக் சில ஃபுட் ஹேபிட்டெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது கூடவே சேர்ந்து சிலதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதனால ஏதாவது ரிசல்ட் கிடச்சிதா அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மெயினாக வெயிட்டு குறைக்கிறதுக்காக தான் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ பிகினிங்கில் என்ன வெயிட்டு, ஸோ 1 வீக் லாஸ்ட்டில் எவ்வளோ கிலோ வந்து நமக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி லாஸ்ட்டு சம்மரோட நான் ஒரு 13 கேஜி கம்மி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியல. பட் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தேன். வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தேன். வெயிட் லாஸில் இல்லை, தேவையான கிலோக்கள் குறைஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி என்ன நானே தேர்த்திக்கிட்டு அப்பப்போ நான் வந்து மெயின்டைன் பண்ணுவேன். கொஞ்சம் இடையில சீட் மீல் எடுப்பேன், ஹெல்த்தி ஃபுட் எடுப்பேன். அந்த மாதிரியே ஒரு டயலமோவில் போயிட்டு இருந்தது. லாஸ்ட் இந்த ஃபெப்ரவரி ஆரம்பித்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பயங்கரமாக சீட்டிங் ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மிட் நைட்டில் வந்து நமக்கு தூக்கமே இல்லாமல் ரொம்ப டிஸ்டர்ப் ஆனனால நம்மளால் ரெகுலராக கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல. அதில் வந்து ஒரு 1 to 1.5 கேஜி கிட்ட கொஞ்சம் போட்டுட்டு, ஸோ அந்த கேஜியும் கம்மி பண்ணிவிட்டு, ஆல்ரெடி நாங்கள் வந்து 13 கிலோ குறைஞ்ச உடனே கொஞ்சம் ஹோல்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஹோல்டில் வச்சுருந்தேன். இன்னுமே அதில் ஒரு 2-3 கிலோ, என்னோடய டார்கெட் வந்து ஒரு 15-18 கிலோ கிட்ட குறைக்கணும், 18 கேஜிஸ் கிட்ட கம்மி பண்ணணும். அதனால் அந்த இலக்கை நோக்கி ஸ்னேகா வந்து வேகமாக ஓட போகிறா. ஸோ அதுக்கெல்லாம் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட நான் ரெகுலராக ஷேர் பண்ணிக்கிறேன். என்னடா திடீர்னு வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஏன்னா இந்தியாவுக்கு நம்ம போக போகிறோம்ல. இந்தியாவுக்கு போகணுன்னா கண்டிப்பாக வெயிட்டை 2-3 கிலோ குறைச்சிட்டு போனோன்னா அங்கே போய் அதையும் 3 கிலோ குறைஞ்ச 3 கிலோவை 4 கிலோவாகவோ 5 கிலோவாகவோ போட்டுட்டு வரலாம். அதுக்காக தான் வெயிட்டு குறைக்கிறேன். போகும்போது நம்ம கண்டிப்பாக கொஞ்சமாக ஏதாவது டிஃப்ரென்ஸோடு போகணும். லாஸ்ட் டைம் என்னையை பார்த்தபோது எல்லாருமே ரொம்ப வெயிட்டாக பார்த்தாங்க. அதில் எங்கள் அம்மாலாம் ஸ்னேகா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரும்போது வெயிட்டை குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டாங்க. ஏன்னா நானும் எங்கள் அம்மாவும் பார்க்க கொஞ்சம் சேமாக இருப்போமா. அம்மாவும் நானும் சேம் ஹைட்டு. அம்மாவுக்கு வந்து நல்ல கால் வலி. அதனால அம்மா வந்து கால் வலிக்கு டாக்டர்கிட்ட போகும்போதெல்லாம் டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, வெயிட்டை குறைங்கம்மா, அப்போ தான் சரியாகும். இவ்வளோ வெயிட் இருந்தால் கண்டிப்பாக காலில் மொத்த வெயிட்டு படுறனால வெயிட் அதிகமாக கால் வலி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அம்மாவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க, வெயிட் ரொம்ப போட்டால் கால் வலிலாம் வந்துடும், அதே மாதிரி உனக்கும் வந்துடக்கூடாது ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து வெயிட்டு குறைக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி நான் 13 கிலோ குறைச்சிட்டேமான்னு சொன்னேன். அதில் ஹாப்பி தான். இருந்தாலும் இன்னும் ஒரு 2-3 கிலோ குறைச்சிக்கோ, ஏன் நீ கொஞ்சம் கட்டையாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னோடய ஹைட்டுக்கான வெயிட் இல்லையா, அதனால எனக்கே பர்சனலாக குறைக்க பிடிக்கும். மற்றபடி மற்றவங்க சொல்கிறதுக்காகலாம் அந்த அளவுக்கு ஸ்னேகா வேகமாக இது பண்ண மாட்டான். நான் மட்டும் இல்லை, யாராலையுமே அதை ஃபாலோ பண்ண முடியாது. நீங்களே வெயிட்டு குறைக்கணும்னு நினச்சா மட்டும்தான் இதில் வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருந்து பண்ண முடியும். ஏன்னா இது வந்து பயங்கர கஷ்டமான ப்ராசஸ்ஸு. என்னெல்லாம் கஷ்டப்பட போகிறேன் அப்படிங்கிறதையும் அப்பப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாரத்தில் எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் நாள் வந்து 66.8 இருக்குது. பட் அது வந்து ரொம்ப வெயிட் மிஷின் டஸ்ட்டாக இருந்தனால கிளியராக இல்லை. நான் அதாவே அப்புறம் தான் நோட் பண்ணேன். அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்ச நாளாக வெயிட் மிஷினை எடுக்கவே இல்லை, அதனால தான் இவ்வளோ வெயிட்டுமே போட்டுட்டு. ஸோ காலையில் ஃபஸ்ட்டு வந்து ஜீரக தண்ணி கூடவே சேர்ந்து 10 கருவேப்பிலை. இந்த 10 கருவேப்பிலை வந்து வெயிட் லாஸ் கிடையாது, ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஆளாளுக்கு நம்மளோட தாத்தா பாட்டி ஈவன் அம்மா அப்பா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, கருவேப்பிலை சாப்பிட்டா இந்த ஹேர் ஃபால் கம்மியாகும், நல்லா ஹேர் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அது வந்து கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறதையும் கூடவே சேர்ந்து செக் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 45 மினிட்ஸ் கழித்து 5 பாதாம், கொஞ்சம் 1 கிளாஸ் சியா சீட் வாட்டர். இதுவுமே இதே ஆர்டரில் தான் டெய்லியுமே ஃபாலோ பண்ண போகிறோம். ஜீரக தண்ணிக்கு பதிலாக ஒரு நாள் வெந்தய தண்ணி, ஒரு நாள் சோம்பு தண்ணி, இந்த மாதிரி தண்ணிஸ் வந்து மாறும். ஆனால் அந்த டைமில் அந்த தண்ணி வந்து கண்டிப்பாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு, இது லஞ்சுமே அவ்வளோதான். டெய்லி ரைஸ் இருக்க போது சில நாள் நமக்கு ரொம்ப ஹெவியாக இருந்தால் ரைஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது சேர்ந்துக்கலாம். நம்ம வந்து ஃபுல்லாக பிளான் பண்ணிவிட்டு கரெக்டாக எல்லாமே வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி டயட் பிளான் மண்டே சண்டே என்னெல்லாம் சாப்பிட்ணுன்னு போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. ஸோ என்றைக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுதோ உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம பாடிக்கு எது செட் ஆகும், எதுலெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நமக்கே ஒரு ஐடியா வந்து அப்போ சேஞ்ச் பண்ணால் போதும். நான் இப்போ ஈவினிங் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, அந்த குக்கரில் வந்து இருக்கிறது சூப்பு. பிள்ளைங்களுக்கு வந்து கோதுமை பணியாரம் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து கருப்பட்டி போட்டு பண்ண போகிறேன். வாழைப்பழம் வந்து கொஞ்சம் அதிகமாக பழுத்துட்டு, அதனால் அதை வச்சு அப்படியே பணியாரமாக கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வேலைகள் விறுவிறுப்பாக நடந்துகிட்ருக்கு. இது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி பிள்ளைங்க வந்து ஸ்நாக்ஸ் மாதிரியும் கேட்டாங்களா, அதனால் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கருப்பட்டி வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் வெயிட் லாஸ் இருந்தபோது கருப்பட்டி வந்து சாப்பிட்லாம், சுகருக்கு பதிலாக கருப்பட்டி வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த வருஷம்லாம் இப்போ
இப்போ என்ன போயிட்டுருக்குன்னா எந்த ஃபார்மெட்டில் சுகரை சாப்பிட்டாலுமே அது தப்பு தான். ஸோ கருப்பட்டியாகவும் சாப்பிடக்கூடாது, நாட்டு சர்க்கரையும் சாப்பிடக்கூடாது, வெல்லமும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இதில் வந்து சுகரு கருப்பட்டி அதெல்லாம் மேட்ரு கிடையாது. நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம், அப்புறம் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றோமா இல்லை வெளியுள்ள ஃபுட்டு சாப்பிட்றோமா அப்படிங்கிறது தான் மேட்டர். ஸோ நான் வந்து இந்த தடவை வீட்டில் இருக்க எல்லாமே சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்படி போன தடவை இந்த 13 கேஜி கம்மி பண்ணும்போது எதுவுமே அதை தான் ஃபாலோ பண்ணேன். அதனால தான் எனக்கு இந்த அளவுக்கு வெயிட் வந்து மெயின்டைன் ஆகியே இருக்கேன். ஏன்னா சம்மரில் போன ஜூனில் குறைச்ச வெயிட்டு இந்த ஃபெப்ரவரியில் தான் 1 கிலோ கூடிச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஏன்னா எந்த ஃபேன்சி ஃபுட்டுமே எடுக்கலை. எவ்ரிடே குக் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இனிமேல் வெளியே ஹோட்டலில் வாங்கி சாப்பிட மாட்டேன். அது கூடவே சேர்ந்து இடையில காஃபி டீ குடிப்பேன். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு பண்ணுற ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். ஏன்னா நான் டேஸ்ட்டு பார்த்த ஃபுட்டு மட்டும் தான் என் பிள்ளைங்களுக்கு போகும். அதுக்கு டேஸ்ட்டு பண்ணாமல் கொடுத்தா எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையாகவே இருக்காது. ஈவன் அது நம்ம ஃப்ரோசன் ஐட்டம் ஏதாவது ஃப்ரை பண்ணால் கூட ஒரு சின்ன பீஸ் சாப்பிட்டுக்கிடுவேன். அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் டபுள் செக் பண்ணால் மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன்னா அப்படியே எனக்கு பழகிட்டு. அதனால நான் வந்து எல்லா ஃபுட்டுமே இந்த தடவை டயட்லேயும் சேர்க்க போகிறேன். பட் ஒன்று டீப் ஃப்ரை ஃபுட்டு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். வெளியே சாப்பிட்றத நல்லா அவாய்ட் பண்ணிடணும். ஹோம்மேட் ஃபுட்டு வந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும். நம்மளோட ஈட்டிங் விண்டோ வந்து ஈவினிங் 6:30க்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காலையில் 10:30. பட் நிறைய பேர் வெறும் தண்ணி மட்டும்தான் அந்த டைமில் குடிப்பாங்க. பட் நான் இந்த டைம் வந்து 8:30க்கு ஜீரா வாட்டர், 9:30க்கு நம்மளோட சியா சீட் வாட்டர், 10:30க்கு பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் லஞ்சு, அப்புறம் ஈவினிங் 6:30க்குள்ளே டின்னரை வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். இந்த 1 வீக்கும் சேலஞ்ச் மாதிரி பண்ணிடுறேன் பார்த்தீங்களா. அதனால நான் கரெக்டாக காஃபி டீ எதுவுமே குடிக்கல. ஈட்டிங் விண்டோவில் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். கூடவே சேர்ந்து ஹோட்டல் ஃபுட்டெல்லாம் சாப்பிடவே இல்லை. அதனால் அப்படியே கிராஜுவலாக வெயிட் வந்து குறைய ஆரம்பிச்சிது. 66லேருந்து 65 வந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 65.2 வந்தது. இது வந்து நம்ம சண்டே தான் ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்த சண்டே வந்து பார்த்தேன். ஆனால் நேற்று சாட்டர்டேயே எனக்கு 65.2 வந்துடுச்சு. ஏன்னா சாட்டர்டே நான் வந்து காலையில் கொஞ்சம் லேட்டாக இருந்துப்போமா, 10 o'clock 11 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு வெயிட் செக் பண்ணும்போது. ஸோ கண்டிப்பாக அந்த வெயிட்டு இதாகும். ஸோ சண்டேயும் அது வருமா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப டவுட்டில் இருந்தேன். பார்த்தா சண்டேயும் சேம் 65.2 வந்துடுச்சு. ஸோ நம்ம வந்து 1 வீக்கில் 1.6 kg கம்மி பண்ணியிருக்கோம். வெயிட் லாஸ் பண்ணும்போது முதல் வீக்கில் வந்து இந்த மாதிரி அதிகமாக தான் வெயிட் வந்து குறையும். இந்த 1.6 விடலாம் அதிகமாக குறையும். 2 கிலோ வரைக்கும் குறைய நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய ஹேபிட்டை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணுறீங்களா, அதனால ஃபஸ்ட்டு வீக் இப்படி தான் இருக்கும். செகண்ட் வீக்கு கம்மியே ஆகாது. அதுக்கப்புறம் தேர்ட் வீக்கும் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. அப்புறம் 4th வீக்கு கொஞ்சம் கம்மியாகும். ஸோ நம்ம இந்த வெயிட் லாஸில் ரொம்ப முக்கியம் வந்து டெய்லி அதை ஃபாலோ பண்ணுறது. ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ வேணும், என்னெல்லாம் டெய்லி சாப்பிட்றேன் அப்படிலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை கன்டினியூ பண்ணலாமா இல்லையா அப்படின்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். என்னோட டார்கெட் இந்த மாதத்துக்குள்ளே ஒரு 64 தான். நீங்கள் நினைக்கலாம் இப்போவே 65.2 வந்துட்டால் இன்னும் 64 தானே ஈஸின்னு. அப்படிலாம் கிடையாது. எலும்பு வர ஒவ்வொரு 100 கிராமுக்கும் நம்ம வந்து ரொம்ப ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அப்போ மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஒரு குட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.